என் அன்புக்குரியவர்களே, அருமை இரட்சகரும் மீட்பெரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் ஆண்டவருடைய வல்லமையினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நாம் அவரை விசுவாசிக்கிற மாதம். வேதம் முழுவதிலும் இரட்சகர் இயேசு செய்த பல அற்புதங்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அவைகளை படிக்கும் பொழுது பரவசமா இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை வேதத்திலிருந்து படியுங்கள். விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு பல அற்புதங்களை செய்தார். ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொள்வீர்கள். நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். வனாந்திரத்தில் 5000 மக்கள் ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படி கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் இல்லை. வசனத்தை கேட்கிறார்கள். வசனத்தை கேட்டு கேட்டு திருப்தியானவர்கள் இப்பொழுது கிளம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதன் பொருள் என்ன? ஆண்டவரே, இந்த 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியவே முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் ஆண்டவர் அந்த அப்பத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஜெபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எடுத்துக்கொண்டு பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். இது எப்படி நடந்தது இந்த அற்புதம்? அவர்கள் கையில் இருந்தது 5 அப்பம் 2 மீன். எங்களால் கூடாத ஆண்டவரே, இதை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்ற நம்பிக்கையிலே சீடர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எது இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? இவ்வளவுதான் இருக்கிறது, இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவுதான் பலன், இவ்வளவுதான் விசுவாசம் என்று சொல்லி நீங்கள் திகைத்திருப்பீர்கள் என்றால், அந்த கொஞ்சத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்லுங்கள். அந்த கொஞ்சத்தை கர்த்தரிடத்தில் கொடுங்கள். வருமானம் குறைவுதான், கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளோலாம் குறைவு இருக்கிறது, இவ்வளோலாம் தேவைகள் இருக்கிறது என்று கலங்கி இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரிடத்தில் கொடுத்து நீர் இதை ஆசீர்வதித்து கொடும் என்று சொல்லும் பொழுது, அவர் கரத்தில் போய்விட்டு உங்கள் கரத்தில் வந்தால் அது குறைவான ஆசீர்வாதமாக இருக்காது, அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் உம்மாலை நிறைவாகும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் என்ன குறைவுகளோடு இருக்கிறார்களோ, இதை வைத்து இந்த மாதத்தை நடத்த முடியாது, இதை வைத்து பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, இதை வைத்து தொழில் செய்ய முடியாது, இந்த நிலைமையிலே நான் முன்னேற முடியாது என்று கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஐயோ, என் விசுவாசம் குறைந்து போய்விட்டது, இனிமேல் நான் ஆண்டவரை பின்பற்றி வர முடியாது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாது, என் குடும்பம் எழும்ப முடியாது என்று கண்ணீரோடு இருக்கிறார்கள். என் ஊழியத்தில் இனிமேல் முன்னேற்றம் வராது என்று கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மனம் இறங்கி அவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அதை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிற இந்த நாளிலே தொட்டு ஆசீர்வதித்து அதை பெருகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அற்புதங்களின் தேவன், அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றும் அற்புதத்தை செய்கிறார். உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை நோக்கி பாராதிருங்கள். அந்த குறைவானதை நிறைவாக்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் பலுகச் செய்வார், பெருகச் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.